இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு ஹோட்டலில் வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேவதி அத்தைக்கெல்லாம் போனபடி சொல்லி இப்போ தான் அத்தை வெளியே வந்தேன், அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு சப்ளையர் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ரேவதிக்கும் பயங்கரமான சந்தோஷம். உன் நல்ல மனசுக்கு எங்கே போனாலுமே நல்லதே தான் நடக்கும் இலக்கியா, நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த வேலையை நீ தொடர்ச்சியாக செய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கியா தன்னுடைய கணவர்கிட்டையும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்குள்ளே கிளம்பி போகிறாங்க. அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்காங்க. நம்ம கௌதமும் பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளேருந்து எழுந்திரிச்சு வராங்க. வந்த உடனே இந்த சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. சொன்ன உடனே எதுக்காக இலக்கியா மறுபடியும் நீ வேலைக்கு போகிற, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி இதுக்கு மேலே நீ வேலைக்கு போகாத, அத்தனையும் நானே பார்த்துக்கிறேன், நான் வேலைக்கு போக தயாராகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுவே போதும், நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் முதல்ல முன்னேறத்துக்கு வெளியே பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இலக்கியாவுக்கும் அப்படியே லைட்டாக மயக்க வர்ற மாதிரி இருக்குங்க. அப்படியே கௌதம் மேலேயே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே என்னடா இது, இலக்கிய அப்படி மயக்க போட்டு விழுந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே முழிப்பு வந்துடுதுங்க. என்னாச்சு இலக்கியா, எதனால் இப்படி மயக்கம் வந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லைங்க காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல, அதனால தான் மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சந்தோஷமான விஷயத்த டாக்டர் சொல்லிடுறாங்க. என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆயிடுறாங்க. இதை கேட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்ம கௌதமுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷமாயிருதுங்க. இத்தனை வருஷமாக பாடுபட்டதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி பலன் கிடைச்சிருச்சு, நீ வந்த நேரம் பார்த்தியா, எனக்கு குழந்தையும் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் துள்ளி குதித்து ஆடிட்டுருக்காருங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த பார்த்திங்கன்னா நம்ம ஜானகி அம்மா, ரேவதி அம்மா, மொத்தம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்ருக்காருங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.